ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வசனம் நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனத்துடைய பின்பகுதி. நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியா 9வது அதிகாரத்தை முழுவதுமாக வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தங்களோட முன்னோர்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார், வனாந்திரத்தில் எப்படி வழி நடத்தினார், அவங்க இக்கட்டில் எப்படிலாம் விடுவிச்சார், அவங்க பாவத்தை எப்படிலாம் இரக்கமாக மன்னிச்சார், எல்லாவற்றும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவாங்க. ஆனால் நம்மில் அநேகர் என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரோட போய் அழுகிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படின்றத நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு நன்றியுள்ள இருதயம். இம்மட்டும் நம்மளை நடத்தின தேவனுக்கு நம்ம சில மணி நேரங்களை செலவழித்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். இனி நீங்கள் ஜெபிக்க போகும்போது ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றிகள், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு உங்கள் ஜெபங்களை ஏறெடுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இது உங்கள் விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்யும். ஆண்டவரும் இதில் மகிழ்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.